வணக்கம். இன்றைக்கி நம்ம விருந்தோம்பல்ல சேனைக்கிழங்கு வச்சு லஞ்சுக்கு சூப்பராக ஒரு காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு நடுத்தரமான அளவு எலுமிச்சளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு 1.5 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு சேனைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இந்த சேனைக்கிழங்குலாம் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். எண்ணெய் மிதமாக காஞ்ச பிறகு நறுக்கின சேனைக்கிழங்கெல்லாம் சேர்த்து மிதமான சூட்டில் நல்லா பொரித்து எடுத்துருப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம். நல்ல பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. சேனைக்கிழங்கு நல்லா கொஞ்சம் தடிமனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பொரித்து எடுக்கிறனால கொஞ்சம் சுருங்கிடும், இல்லைன்னா ரொம்ப குட்டியாக நறுக்கியிருந்தீங்கன்னா. இப்போ சேனைக்கிழங்குலாம் பொரித்து தயார் பண்ணியாச்சு. இப்போ குழம்புக்கு ஒரு மசாலா தயார் பண்ணிடுவோம். சட்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானது 1 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 பூண்டு பற்கள் லேசாக வதங்கினதுக்கப்புறம் 1 தக்காளி பழம் எடுத்துருக்கேன். நம்ம புளி ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், அதனால் 1 தக்காளி போதும். சேர்த்து நல்லா கொஞ்சம் பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப கருகிற அளவுக்கு வறுக்க வேண்டாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், அது கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அப்புறம் கலருக்காக ஒரு 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருக்கேன். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணி சூட்டில் தான் பரட்டுறேன். கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம காரக்குழம்பு செய்ய ஆரம்பிப்போம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து தாளிச்சிட்டு ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் லேசாக பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 பூண்டு பற்கள் ரெண்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். ரெண்டுமே நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே சேர்த்து நல்ல பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுது சேர்க்க போகிறோம். மசாலா விழுது ரொம்ப தண்ணி ஆக்கிறாதீங்க, கொஞ்சம் கெட்டியாக நல்லா அரைச்சிக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கிழங்கையும் சேர்த்து நல்லா இந்த மசாலா விழுதோடய நல்லா பரட்டி விட்டுடலாம். இப்போ ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்ஸி ஜார் அரிசி சேர்த்துட்டு நம்ம புளி அழுத்தி கரைச்சி வச்சுருக்கோம். 1.5 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சதை அதையும் சேர்த்துட்டு இப்போ சேனைக்கிழங்கு திரும்பவும் இந்த ஆல்ரெடி பொரிச்சிட்டோம், ஆனால் திரும்பவும் இந்த புளியில் நல்லா கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ புளி கரைச்சல் சேர்த்தாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போ நல்ல குழம்பு கொஞ்சம் புளி கரைச்சலில் நல்ல சேனைக்கிழங்குலாம் கொஞ்சம் நல்லா வேகணும். ஒரு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்ல குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, மேலே எண்ணெய் மிதந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சேனைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடிக்கு பதிலாக நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் கூட சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் காரமும் உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சேனைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் சாம்பார் பொடியோட அந்த ஃப்ளேவர் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு கடைசியாக கொஞ்சம் போல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தேங்காய் பால் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது ஒரு டேஸ்ட்டு கூட்டுறதுக்காக தான் சேர்க்குறோம். கொஞ்சமாக சேர்த்தா போதும், நிறைய சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. தேங்காய் பாலும் சேர்த்துட்டு லேசாக ஒரு கொதி வரணும். அது அந்த அளவுக்கு கொதித்தா போதும், ரொம்ப நேரம் தரன்னு கொதிக்க வேண்டாம். லேசாக ஒரு கொதி வந்த பிறகு திரும்பவும் கொஞ்சம் போல் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சேனைக்கிழங்கு காரக்குழம்பு தயாராகிடுச்சு. இது லஞ்சுக்கு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேனைக்கிழங்கு பொரித்து சேர்க்குறனால பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த அளவுகள் எதுவும் மாற்றாமல் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இந்த வித்தியாசமான சேனைக்கிழங்கு காரக்குழம்பு நீங்களும் இந்த மழை சீசனில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.